உணவே தெய்வம் வள்ளலார் இயேசுநாதரை அழைக்கிறார். வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அனைவரையும் அழைத்தார். இயேசுநாதர் உயிர்த்தெழுங்கள் என்று அனைவரையும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அழைத்தார். அனைத்து ஞானிகளும் அவரவர் ஞானம் பெற்று சென்று விட்டார்கள். யாரும் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்கவில்லை, யாரும் உங்களை அழைக்கவும் இல்லை, சொல்லித்தரவும் இல்லை. சத்தியமான சிவத்தை சுந்தர் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வு வாழ உங்களுக்கு புத்தகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதுபோல இனி யாரும் உங்களுக்கு உண்மை சம்பவத்தையும் உண்மை ஞானத்தையும் கோர முடியாது. படித்த அதன் உங்கள் கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். 10 ரூபாய் கொடுத்து டீ வாங்கி சாப்பிடுவது போல் இந்த ஞானத்தை நாம் டீ வாங்கி சாப்பிட முடியாது. இது ஞான விதை. உங்கள் தியானத்தால் மட்டுமே அதை உயிர்ப்பிக்க முடியும். வெளியே கிடைக்கும் பொருள் அல்ல. மாமிசத்தின் சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவனுமாய் நான் எரிகிறேன் சமாதானமாய் என்று கூறுகிறார் இயேசு. ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மாமிச சிந்தனையோடு இருந்தால் நாம் நிச்சயமாக மரணிப்போம். மாமிச சிந்தனை இல்லாமல் ஒளி தேகத்தின் சிந்தனையோடு இருந்து அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.